ஜோதிட ரீதியாக பார்த்தால் கும்பராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சந்தரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும். இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்கிறோம். அதே போல கும்பராசியில் சூரியன் இருக்கும்போது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தால் பீடித்த போது கடலில் மூழ்கியே இருந்தாராம். பிரம்மகத்தி தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கினார் வருண பகவான். அவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அருள் பாலித்தார். வருண பகவான் தோஷத்தில் இருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் மாசி மகம். இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிவிட சிவனிடம் வருண பகவான் அருள் செய்ய கேட்டுக்கொண்டாராம். அதனை கேட்ட சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தாராம். வருண பகவானுக்கு முழுமையான தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் இன்றைய தினம் புனித நீராடுவதற்கு புண்ணியமாக கருதப்படுகிறது. மாசி மகத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை